ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க, அரைப்படி நெல்லுக்காக 44 பேர் வந்து ஒரு வீட்டில் வச்சு எரிச்சு கொண்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோவை தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வெண்மணிங்கிற கிராமத்தில் நடந்த இந்த துயர சம்பவத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த துயரமான சம்பவம் வந்து 1968 நடக்குதுங்க. டிசம்பர் 25 நடக்குது. அந்த 1968 காலகட்டங்கள்லாம் பண்ணையார் முறை வந்து ரொம்ப கோலோச்சி இருந்தது. பண்ணையார் முறை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு டாமினேஷன் கிடையாது. ஹை லெவலான டாமினேஷன். எப்படின்னா சாணிப்பால் கொடுக்கறது, சவுக்கடி கொடுக்கறது, அந்த வீட்டு பெண்களெல்லாம் வந்து வேலைக்கு வர்ற பெண்கள்லாம் ஆபாசமான வார்த்தைகளில் திட்டுறது, வேலையை அதிகமாக வாங்கிட்டு அதுக்கு தகுந்த கூலி கொடுக்காம இருக்கிறது, இப்படி நிறைய டாமினேஷன் வந்து ஹை லெவல் டாமினேஷன் இருந்தது. பண்ணையார் அடிமை முறை இருந்தாலும் ஒரு பக்கம் 1960 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்தது இல்லைங்களா? அதோட தாக்கம் வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் வந்து இந்தியாவில் நீடித்ததால் மக்கள் கொஞ்சம் வறுமையில் இருந்தாங்க. அதன் பொருட்டு இந்த விவசாய மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அரைப்படி நெல் வந்து கூலி வந்து அப்போ வந்து கூலி வந்து எப்படின்னா ஒரு படி நெல் கூழ் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க அவங்களோட தினசரி கூலியாக இருந்தது. அதனால் ஒரு படிங்கிறத 1.5 படி, இன்னும் ஒரு அரைப்படி வந்து கூடுதலாக கேட்டாங்க. அரைப்படி நெல் தாங்க. அதை வந்து பண்ணையார்கள் வந்து தர மறுத்ததால் அங்கேருந்து விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து விவசாயிகள் சங்கமாக வந்து ஒன்று ஆரம்பித்து பண்ணையார்களுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தினாங்க. இதை பார்த்த பண்ணையார்களுக்கெல்லாம் நேற்று வரை நம்மக்கிட்ட அடிமையாக இருந்தவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சங்கம் ஆரம்பித்து நமக்கு எதிராக போராடுறாங்களேன்னு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. அதனால் அவங்கள வந்து ஒரு சங்கம் மாதிரி வச்சு இந்த பிரச்சனையை வச்சு பேச்சுவார்த்தைலாம் வந்து நடத்துகிறாங்க. என்னதான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகுறதுங்கிறது இவங்களுக்கு வந்து அந்த அரைப்படி நெல்லை தான் வந்து கேட்டாங்க. ஓகேங்களா? அதை வந்து தர வந்து பண்ணையார்கள் தொடர்ச்சியாக மறுத்ததால் பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடியுதுங்க. பல விவசாயிகள் திரும்பவும் வந்து போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இதை வந்து டாமினேட் இத்தனை வருஷம் வந்து ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண பண்ணையார்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்க அடியாளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு 4 பேரை கட்டி போட்டு அடிச்சிடுறாங்கங்க. 4 பேரை கட்டி போட்டு அடிக்கவும் பிரச்சனை வந்து இன்னுமே வந்து பெருசாகுது. சரிங்களா? பெருசாகவும் இவங்களுக்கு வந்து இந்த கிசான் போலீஸ் அப்படிங்கிறவங்களாம் கூட வந்து இந்த பண்ணையார்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் இந்த பண்ணையார்கள்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான மெம்பராக இருந்தது வந்து கோபாலகிருஷ்ணன். ஓகேங்களா? எல்லா பண்ணையாரும் சேர்ந்து பண்ணாலும் அடியாளுங்களை கூட்டிகிட்டு வந்து துப்பாக்கி சூடு நடத்தினது, இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணது வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் வந்து இது முழுக்க வந்து பண்ணது. அவங்க வந்து இந்த டாமினேட் மைண்டோட என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் நைட்டில் வந்து அடியாளுங்க, இந்த கிசான் போலீஸு, இவங்க எல்லாரையுமே வந்து சப்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. ஓகேங்களா? இவங்களை வந்து கட்டுக்குள்ளார கொண்டு வந்துடணும் அந்த மோட்டிவோட துப்பாக்கிச்சூடு நடத்தவும் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் 4 பக்கமும் வயல்வெளியில் போய் பதுங்குறாங்க. எங்கெங்கே போய் பதுங்க முடியுமோ பதுங்குறாங்க. மக்களும் வந்து ஆண் பெண் குழந்தைங்க எல்லாரும் அடிச்சு பிடிச்சி மூளைக்கு போயிட்டு அந்த ராமையன் அப்படிங்கிற ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 48 பேர். ஓகேங்களா? இதில் 20 பெண்கள், 19 குழந்தைகள் உட்பட 48 பேர் வந்து அந்த வீட்டில் 8க்கு 5 இருக்கிற வீட்டுக்குள்ளார போய் பயந்துக்கிட்டு மூளையில் இருக்கிற வீட்டில் போய் ஒளிஞ்சிட்டாங்க. கோபாலகிருஷ்ணன் பண்ணையார் இருக்காருங்களா, அவரும் அவங்க அடியாலும் இல்லை படுறவங்களாம் அடிக்கிறது, எந்தெந்த வீட்டுக்கு தீ வைக்க முடியுமோ தீ வச்சு கொளுத்துறது அப்படின்ட்டு எல்லா அராஜகமும் பண்ணிகிட்டே வந்து ஃபைனலாக வந்து அந்த லாஸ்ட் வீட்டில் 48 பேர் அடைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இமீடியட்டாக வெளியில் தாப்பாலை போட்டு தீயை வச்சிடுறாங்கங்க. அதில் வந்து 4 பேர் வந்து உயிர் தப்பியிருக்காங்க. பாக்கி 44 பேர், 20 பெண்கள், 19 குழந்தைகள். பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து குழந்தைங்களும் பெண்களும் தாங்க இருந்திருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளார. அத்தனை பேரும் வந்து எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. அதில் ஒரு அம்மா வந்து தன் பிள்ளையை வந்து கட்டி அணைச்ச வழியே வந்து இறந்துருக்காங்க. எரியும் போது தான் பிள்ளையாவது தப்பிக்கிட்டோன்னு தூக்கி வெளியிலலாம் தூக்கி போட்டிருக்காங்க. அப்பயுமே வந்து இந்த பண்ணையாட்கள்லாம் வந்து சுட்டு தள்ளியிருக்காங்க. இந்த மாதிரியான கொடூரம் வந்து ஒரு பெரிய கொடூரம் வந்து அரங்கேறிச்சு. இந்த பெரிய துயர சம்பவம் வந்து மறுநாள் வந்து எல்லா செய்தித்தாள்லையும் வந்து ஹெட்லைன்ஸாக வருது. கேஸும் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் வந்து இந்த போராட்டம் பண்ணாங்க இல்லையா, பாக்கி இருக்கிற இறந்தது போக மிச்சம் இருக்கிற 120 அப்பாவி விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அரைப்படி நெல்லுக்காக போராடின விவசாயிகள் மீது கேஸ் போடுறாங்க. இவங்க மேலேயுமே பண்ணைதாரர்கள் மீதுமே வந்து கேஸ் விழுது. இதில் இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவருக்கு வந்து 10 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து மேற்படி ஜாமீனுக்கு வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணுறாங்க. இதில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கவே இல்லை.
ஆனால் கோபாலகிருஷ்ணன் வந்து ஜாமீனும் கொடுக்குறாங்க, ஃபைனலாக வந்து விடுதலையும் செய்யப்படுறாங்க. விவசாயிகளுக்கு வந்து தண்டனை கிடைச்சதா இல்லையாங்கிற டீட்டெயில் வந்து எனக்கு சரியாக கிடைக்கல. ஆனால் இந்த கோபாலகிருஷ்ணரும் அந்த அடியாளுங்கள் பண்ணையார்கள் மற்ற பண்ணையார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த ஹைகோர்ட் வந்து விடுதலை பண்ணியிருக்கு. என்ன சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்களாம் வந்து பண்ணைதாரர்கள், இவங்களுக்குலாம் வந்து செய்யணும், இந்த 44 பேரை வச்சு எரிக்கணுங்கிற இவங்களுக்கு எந்த எய்மும் இருக்காது, இவங்க வந்து அந்த மாதிரியான வேலையை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் வந்து தீர்ப்பு எழுதி எல்லாரையும் வந்து பண்ணையாரையும் அவங்களோட அடியாட்களையும் வந்து விடுதலை பண்ணிடுறாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தீர்ப்பு ரொம்ப மோசமான தீர்ப்பாக தான் என் மனசுக்கு பட்டுச்சுதுங்க. எல்லாமே நான் வந்து கூகுள்லேருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனாக தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நிறை குறைகள் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வெண்மணி கிராமம் வந்து அப்போது தஞ்சாவூருக்கு உட்பட்ட மாவட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து நாகப்பட்டினத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக வந்து இருக்குதுங்க வெண்மணி கிராமம். டிசம்பர் 25 தான் வந்து அந்த தியாகிகள் நினைவு தினமாக அங்கே வந்து சிலைலாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து நாகராஜன் சொல்லிட்டு மலேசியாவில் இருக்கார். அவர் வந்து இந்த டாப்பிக்கில் எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி வெண்மணி துயர சம்பத்தை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவரோட விருப்பத்தின் பேரில் தான் வந்து நான் போடுறேன். இது மற்றவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிற கண்டென்ட் வந்து ஏதாவது உங்களுக்கு இன்னும் தகவல்கள் யாருக்காவது தெரியும் அப்படின்னா இன்னுமே நீங்கள் வந்து கமெண்ட் போடலாம். தவறாக ஏதாவது சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க, தவறான தகவல் எதுவும் இருந்ததுன்னா. ஏன்னா 1968 அப்படிங்கிற பீரியடில் நான் ஆல்மோஸ்ட் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த இன்சிடெண்ட் அப்படிங்கிறதுனால நான் படித்து தெரிஞ்ச தகவலை தான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றிகள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.